தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் ஆந்திர மாநிலம் நெல்லூர் ஜில்லாலேருந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வரேன். என்னோடய மனைவியோட அரசாங்க உத்தியோகத்திற்காக நான் வந்திருந்தேன். அப்போ ஐயா ப்ரேயர் பண்ணி எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிற தேவன் உன்னோடு உண்டுன்னு ஐயா எனக்கு கொடுத்ததால் அந்த வாக்குத்தத்தத்தை வச்சு ப்ரேயர் பண்ணேன். ஆனால் எத்தனையோ காரணங்களால் அது பின்னடைவில் ஏற்பட்டுச்சு. ஐயா ப்ரேயர் பண்ணி சொன்னார். அப்படியே ஆண்டவர் பெரிய அற்புத காரியத்தை செஞ்சார். கரெக்டாக 68 நாளில் என்னோட மனைவிக்கு ஒரு அரசாங்க உத்தியோகத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அதற்காக ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஹேமமாலினி. நான் சென்னையிலேருந்து தான் வரேன். நான் படித்து முடிச்சுட்டு கேம்பஸில் போனேன். 3 மாதம் கழித்து வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க, இன்டர்ன்ஷிப். ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிடைக்காதுன்ட்டாங்க. நான் அங்கிள் கிட்ட வந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு 3 மாதம் நான் கஷ்டப்பட்டேன், ஆனால் இல்லைன்ட்டாங்களேன்னு. அங்கிள் சொன்னார், அதே இடத்துல உனக்கு ஒரு பெரிய வேலை காத்திருக்கு, நீ போனாரு. 13 வருடங்களாக அந்த கம்பெனி ஜெர்மன் கம்பெனி இங்கே இருக்குது. ஆனால் எனக்காக இன்சைட் சேல்ஸ் கோஆர்டினேட்டர்ன்ற ஒரு பொறுப்பை எனக்காக மட்டுமே அந்த கம்பெனியில் கிரியேட் பண்ணி என்னை வேலையில் உட்கார வச்சாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் என்னண்டையிலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அநேக வருத்தங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், கடன்களை சுமந்து கொண்டு, சுமக்க முடியாத ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு ஒரு கூலியாள் எப்படி போவானோ அதே போல் சுமக்க முடியாத பாரங்கள், சுமக்க முடியாத கஷ்டங்கள், சுமக்க முடியாத வியாதிகள், சுமக்க முடியாத கடன்களை சுமந்து கொண்டு, அவமானங்களை சுமந்து கொண்டு தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிறீங்க. அதை திருப்பி நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது எல்லாத்தையும் என்கிட்ட இறக்கி வைங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகளை என்கிட்ட வாங்க, எல்லாவற்றையும் என்கிட்ட இறக்கி வச்சிருங்க. நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவேன், இன்றைக்கு ஒரு சமாதானத்தை தருவேன். எந்த மன அழுத்தம் உன்னுடைய இருதயத்தில் வேதனையின் உச்சக்கட்டை கொடுத்துருக்கிறதோ அந்த காரியத்திலே இன்றைக்கு இரவு ஒரு அற்புதம் நடக்கும். இது ஒரு அற்புதத்தின் இரவாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். நீண்ட காலம் நீங்கள் காத்திருந்து இருதயத்தில் ஏங்கி கிடைக்காதவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இரவாக கர்த்தர் இன்றைக்கு உங்களை இரவை ஆசுவைத்து தருகிறார். நீண்ட நாட்களாக எந்த பிள்ளை ரட்சிக்கப்படலை, எந்த புருஷன் ரட்சிக்கப்படலை என்றெல்லாம் சொல்லி கதறிக்கொண்டிருந்தீர்களோ அவர்களுடைய ரட்சிப்பை இனி கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு நிறைவேற்றி தர விரும்புகிறார். என் ஆவியிலே பார்க்கிறேன், அநேகர் என் புருஷன் ரட்சிக்கப்படலையே, என் மகன் ரட்சிக்கப்படலையே, என் மகன் ரட்சிக்கப்படலையே என்றெல்லாம் சொல்லி அழுது கொண்டு வந்திருக்கிறீங்க. அவங்க மேலே பரலோகத்திலிருந்து ஒரு ரட்சிப்பின் சால்வை இப்பொழுது விழுகிறது. அவர்கள் ஒருவேளை ஒயின் ஷாப்பில் கூட இப்போ நின்று கொண்டிருக்கலாம், களியாட்டங்கள் நடக்கிற இடத்துல இருந்து கொண்டிருக்கலாம், தேவையில்லாத ஒரு பாவத்தின் அருவருப்புள்ள ஒரு இடத்துல இப்பொழுது அவர்கள் இருக்கலாம். ஆனாலும் நீ ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து அவர்களுக்காய் கண்ணீர் வடித்திருக்கிறாய். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்து அவருடைய ரட்சிப்பிற்காய் விடிவு காலம் தேடி வந்திருக்கிறாய். பரலோகத்தில் இந்த சால்வை, அதுவும் ரட்சிப்பின் சால்வை இன்றைக்கு அவர்கள் மேலே விழுகிறது. அவர்கள் மேல் இருந்த பாபிலோனிய சால்வையை ஆண்டவர் அறுத்தறிகிறார். அவர்கள் மேல் கிடந்த எல்லா பாபிலோனிய சால்வைகளையும் கர்த்தர் இன்றைக்கு எடுத்து போட்டு ரட்சிப்பின் சால்வையினால் அவர்களை மூடி நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாய் கடந்து செல்லுவீர்கள். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோகத்தினுடைய திட்டம். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம்
7 முதல் 9 வரைக்கும் உள்ள வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாங்கள் கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் சிக்கி கஷ்டப்பட்டு போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவில் கர்த்தரை நோக்கி கதறினாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா? நாங்கள் இங்கே ரொம்ப சிரமப்படுத்தப்படுகிறோம், நாங்கள் ரொம்ப அற்பமாக நடத்தப்படுறோம், எங்களை ரொம்ப ஒடுக்குறாங்க, எங்களை அடிக்கிறாங்க, எங்களை ரொம்ப அடிமைப்படுத்துகிறாங்க. ஆண்டவரே, நாங்களும் மனுஷங்கள் தானே, மனுஷர்களுக்கு உரிய மரியாதையோ நடத்துதலோ எங்களுக்கு கிடைக்கல, மிருகத்தை நடத்துகிறது போல எங்களை நடத்துகிறார். நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு ஏதாயிலும் ஒன்று செய்ய மாட்டீராய். பரலோகத்தை நோக்கி கதறிக்கொண்டே இருந்தார்கள். நீர் ஏதாயிலும் ஒன்று செய்தே ஆகினான். இதுக்கு மேலே இந்த தேசத்தில் இவங்க அடிமைத்தனத்தில் எங்களால் தாக்கு பிடிக்க முடியாதாண்டவர். எங்களால் இயன்ற மட்டும் பலன் கட்டி கொண்டு நாங்கள் தாக்கு பிடிச்சிட்டோம். இதுக்கு மேலே ஒரு நாள் கூட கடத்த முடியும். நாளுக்கு நாள் வேதனை பெருகி கொண்டிருக்கிறது. எங்களை ஒடுக்குறாங்க, எங்களை அடிக்கிறாங்க, எங்களை ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்களே, எங்களை ரொம்ப வருத்தப்படுத்துகிறாங்க. ஆண்டவர், எங்களை ஒரு மனுஷனாக அவங்க கன்சிடர் பண்ணல. ஆண்டவரே, நாங்கள் ரொம்ப சிறுமைப்படுத்தப்படுகிறோம். எங்கள் சிறுமையை கண்ணோக்கி பாரும் கர்த்தாவேன்னு பரலோகத்தை நோக்கி கதறினார். அந்த கதறுதலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். மோசையை சந்தித்து, மோசே, என் பிள்ளைகளுடைய அழுகை என்னால் தாங்க முடியலடா, போய் அந்த பார்வோனிடத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற என் பிள்ளைகளை விடுவிச்சிட்டு வா. எதுக்கு இவங்களை கூப்பிட்றேன்னு கேட்டா, என் ஆண்டவரை ஆராதிக்க இந்த ஜனங்கள் தேவைன்னு சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணி நல்ல வல்லமையின் வரங்களை கொடுத்து அவனை ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தார். ஃபுல்லாக நிரப்பி அனுப்பினார், அபிஷேகத்தினால நிரப்பி அனுப்பினார். அவன் நிறைய போராடுவான், விட முடியாத அளவுக்கு நிறைய தந்திரங்களை பண்ணுவான், மந்திரங்களை பண்ணுவான், மந்திரவாதியை கொண்டு வருவான். அதையெல்லாம் தாண்டி நீ ஜெயமெடுத்து அவர்களை அழைச்சிட்டு வரணும்னு சொல்லி ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் அவனை நிரப்பி அனுப்பினான். இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் இருக்கிற குடும்பத்திலே, நீங்கள் வாழ்கிற இடத்திலே சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், அற்பமாய் நடத்தப்பட்டிருக்கலாம். போது ஆண்டவரே, எனக்கு வாழ பிடிக்கல, ரொம்ப கொடுமை அனுபவிக்கிற ஆண்டவர், விரோதிக்கு கூட இந்த கொடுமை வரக்கூடாது ஆண்டவர், இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையா என்று கண்ணீரோடு நீங்க வந்திருக்கலாம். மோசேயை அபிஷேகம் பண்ணி ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அற்புத அடையாளங்களை செய்து எப்படியாகிலும் என் பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கி நான் கொடுக்கிற வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் என் பிள்ளைகளை கொண்டு போய் செட்டில் பண்ண அனுப்பின ஆண்டவர். இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் ஒடுக்கப்பட்ட நிலைமையில், ஓரங்கட்டப்பட்ட நிலைமையில், மனுஷனா கூட உங்களை நினைக்காம மிருகங்களை நடத்துகிறதை விட கேவலமாக உங்களை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கடன் வாங்கினதுக்காக இப்படியா என்னை அடிமைப்படுத்துவாங்க. ஐயோ ஆண்டவர், இந்த கடன்காரன் கொடுக்கிற தொல்லை என்னால தாங்க முடியல ஆண்டவர், அக்கம் பக்கத்தார் கொடுக்கிற தொல்லை என்னால தாங்க முடியல ஆண்டவர். ஒரு பக்கத்தில் இவங்க மூலமா தொல்லைன்னா, மறுபக்கம் குடும்பத்தில் பிள்ளைகள் மூலமாக புருஷன் மூலமாக நிச்சயமும் கண்ணீரிலே என்னுடைய காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறேன் ஆண்டவர். என் சிறுமையை கண்ணோக்கி பார்க்க மாட்டீரா என்று கண்ணீரோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளை,
மோசையை அபிஷேகம் பண்ணி லட்சக்கணக்கான ஜனங்களை விடுதலையாக்கும்படி அனுப்பின ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட காரியங்களை நிறைவேற்றி முடிக்கிற வார்த்தைகளை நாவிலே போட்டு என் பிள்ளைகளை விடுதலையாக்கி என் பிள்ளைகளுக்கு ஒரு விடிவு காலத்தை உண்டாக்கி கொண்டு வா மகனே. உடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற ஆண்டுடைய வார்த்தை, உடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உனக்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை கொடுக்கிற என் ஆண்டவருடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் வரும் பொழுதே விடுதலையோடு கூட வருகிறது. உங்களை விடுதலையாக்குகிற வார்த்தைகளாக, உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற வார்த்தையாக அவைகள் வருகிறது. அன்றைக்கு தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லுகிறான். அப்படியானால் அவன் சிறுமைப்படுத்தப்படுகிற நேரங்களில் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை அவனை தேற்றி அவனை ஆறுதல் படித்து செத்து போகிற அவனுடைய நம்பிக்கையை மறுபடியும் உயிர்ப்பித்ததை குறித்து அழகான வசனம் சங்கீதம் 119, 49, 50 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். சில நேரங்களில் தொடர்ந்து வேதனைகள் வரும் பொழுது, தொடர்ந்து அடுக்கடுக்காக கஷ்டங்கள் வரும் பொழுது நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிறது, நம்முடைய இருதயம் துக்கப்படுகிறது, சில நேரங்களிலே நம்பிக்கை செத்து போகிறது. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை வந்து அந்த நம்பிக்கையை உயிர்ப்பிக்கிறது மாதிரி அப்பப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு இன்றைக்கும் கர்த்தருக்குள்ள பலப்பட்டு நிற்கிறோம். அதனால தான் அவன் சொல்றான், நீர் என்னை நம்ப பண்ணின அந்த வசனத்தை அடியானுக்காக நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். அப்படின்னா எனக்கு வசனத்தை கொடுத்து நம்பிக்கையை கொடுத்து என்னை உற்சாகப்படுத்தினீர், அந்த வார்த்தையை இப்பொழுது எனக்காக நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். அப்படின்னா என்ன தெரியுமா, எனக்கு ஆறுதலுக்காக சும்மா சொன்ன வார்த்தைகள் அல்ல அவைகள். அப்ப ஆறுதலை கொடுத்தாலும் இப்பொழுது அதை எனக்காக நடப்பியும் என்று உரிமையோடு கேட்கிறான். ஒருவேளை கடந்த நாட்களிலே ஆண்டவரும் நீ கஷ்டப்படும் பொழுது உனக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை கொடுத்திருக்கலாம். இன்றைக்கு நீங்க தாவீது சொன்னது போல, ஆண்டவரே என்னை நம்ப பண்ணின அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை இப்பொழுது நினைத்தருளும். எனக்கு சிறுமையிலே ஆறுதல் கொடுத்த அந்த வார்த்தை, என்னுடைய துக்கத்தின் மத்தியிலே விட்டு போன அந்த நம்பிக்கைக்கு உயிர் கொடுத்த அந்த வார்த்தையை நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். அன்றைக்கு எசேக்கியா ராஜா ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், உமக்கு முன்பாக நான் உண்மையும் உத்தமமும் மன நேர்மையுமாய் நடந்து கொண்டேன் என்பதை நினைத்தருளும் என்று சொன்ன பொழுது அடுத்த நிமிஷம் அவனுக்கு அற்புதம் நடந்தது. இன்றைக்கும் என்னை நம்ப பண்ணின வார்த்தைகளை நீர் நினைத்தருளும் என்று சொல்லுகிற நேரத்திலே என்ன வார்த்தை சொல்லி உன்னை தேற்றினாரோ அந்த வார்த்தை இப்பொழுது உயிருள்ளதாய் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். அப்பொழுது அது உனக்கு ஆறுதல் தான் கொடுத்தது. ஆனால் எந்த ஒரு வார்த்தையும் வெறுமனே ஆண்டவரிடத்தில் திரும்பாது. ஆண்டவர் அனுப்பின காரியத்தை நிறைவேற்றி அது திரும்பும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், என்னென்ன வாக்குறுதிகள் வாக்குறுதிகள் ஆண்டவர் உனக்கு கொடுத்தார், என்ன சிச்சுவேஷனில் கொடுத்தார், எந்த நிலைமையில நீ அழும்பொழுது கொடுத்தார், எந்த ரோட்ல நின்று அழும்பொழுது ஆண்டவர் கொடுத்தார், அதை கர்த்தர் இன்றைக்கு நினைத்தருளுகிறார். அந்த காரியத்தை நினைத்து இன்றோடு கூட உடைய துக்க நாட்களுக்கு முடிவை கொண்டு வந்து எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் இனி சிறுமைப்படுத்தப்படக்கூடாது என்பதற்காக மோசே மூலமாக அவர்களுக்கு விமோச்சனத்தை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக, தேவ மனுஷன் மூலமாக அதை இன்றைக்கு உங்களுக்கு நிறைவேற்றி இன்னைக்கு பிறகு நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் காண்பீர்கள். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் வேதனைகளையும் கொடுமைகளையும் கொடூரங்களையும் அனுபவித்த வருஷங்களுக்கும் சரியாக உங்களை மகிழ்ச்சியாக்குவார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 2:8 சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். அவர் சிறியவனை, சிறுமைப்படுத்தப்பட்டவனை ஆண்டவர் குப்பையிலிருந்து தூக்கி விடுகிற காலம் இதோ வந்திருக்கிறது. இன்றைக்கு நீ சிறுமைப்படுத்தப்பட்டவன், எல்லாராலும் அற்பமாய் நினைக்கப்பட்டவன், நடத்தப்படுகிறவன். இன்னைக்கு கர்த்தர் உன்னை அந்த புழுதியிலிருந்து, தாழ்நிலையிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிறார். ஒரு நாள் வரும், தாவீது சொன்னது போல நீங்கள் சொல்லுவீர்கள், என் தாழ்மையிலே என்னை நினைத்தவரை நான் துதிப்பேன்.
உன் தாழ்மையிலே இன்றைக்கு ஆண்டவர் உன்னை நினைக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிறுமைப்படுத்தப்பட்ட உன்னை தூக்கி குப்பை மேட்டிலிருந்து உயர்த்தி கோபுரத்தில் உட்கார வைத்து ஆண்டவர் அழகு பார்ப்பார். ஒரு முறை நாங்கள் நடத்துகிற அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் ஒரு தம்பி வந்து ஒரு சாட்சி சொன்னார். ஒரு வாலிப தம்பி, நான் நினைக்கிற ஒரு 30-32 வயசு இருக்கும். அவர் வந்து சொன்ன சாட்சி, வேலை பறிக்கப்பட்டது, மனைவி ஒரு குட்டி குழந்தை, ஏதாவது ஒரு கூலி வேலை செய்தாவது மனைவி பிள்ளைகளை போஷிக்கலான்னு பார்த்தா கூலி வேலை கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை. குடும்பத்திலே பட்டினி, வீட்டிலே பிள்ளை அழுகிறது, மனைவி என் முகத்தை பார்க்குறா, உதவியற்ற நிலைமையில நிற்கிற, என் பிள்ளைக்கு பால் பாட்டில் கூட வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை. மனைவிக்கு வெறும் அரிசியை வாங்கி கொடுத்தா, இல்லைன்னா அரைக்குள்ள ரவை வாங்கி கொடுத்தா கூட கிண்டி சாப்பிட்ருப்பா, அது கூட வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை. கண்ணீரோடு உட்கார்ந்திருந்தேன். என்னுடைய நண்பன் ஒருவர் ஃபோன் பண்ணானா, என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், செத்துடலாம் போல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். என்னான்னு கேட்கும் பொழுது, சாப்பாட்டுக்கு லாட்ரி அடிக்கிறேன், குழந்தை அழுதுடா, மனைவி பசியில துடிக்கிற, கூலி வேலை கூட கிடைக்கல, சாப்பாட்டுக்கு அடுத்த வேளை என்ன செய்வேன்னு தெரியல. அப்ப அந்த நண்பன் சொன்னான், இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடக்குது, அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் வேப்பேரி பிகேன் ஆடிட்டோரியத்தில் நடக்குதுப்பா, நான் அங்கே தான் போயிட்டு இருக்கிறேன், நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், நீ ரெடியாயிரு. போனா உனக்கு கூட்டம் முடிஞ்ச உடனே வயிறு நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க. உனக்கு சாப்பாடு தானே வேணும், உனக்கு சாப்பாட்டுக்கு தானே வழி இல்லைன்ற, உனக்கு சாப்பாடு கிடைக்கும், டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வா, ஒளிச்சாவது அந்த டிஃபன் பாக்ஸை நிரப்பி உனக்கு ஆகாரம் கொடுத்து நான் அனுப்புறேன், உன் மனைவி பிள்ளைகளுக்கு ஆகாரம் கிடைக்கும். நம்பிக்கையோட ஆகாரத்திற்காக நான் வந்தேன் என்று தம்பி சொன்ன, அழுதிட்டு சாட்சி. சாப்பாட்டுக்காக நான் நண்பரின் பாதத்தில் இன்றைக்கு இதை சொல்ல எனக்கு வெட்கமில்லை. எல்லா ஜனங்களுக்கு முன்பாக, ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக சொல்றேன், சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. நான் சாப்பாட்டுக்காக வந்தேன். ஆனால் அந்த சாப்பாட்டுக்கு முன்னால செத்து போன என்னுடைய விசுவாசத்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் ஐயாவுடைய வாயிலிருந்து வந்தது. எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்தது. எனக்கு ஆண்டவர் வாக்கு தத்தங்களையும் வாக்குறுதிகளையும் அந்த செய்தி மூலமாய் கொடுத்தார். எல்லாவற்றையும் நிரப்பிக் கொள்ளும் பொழுது என்னுடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம், இருதயத்தில் ஒரு சமாதானம். இயேசு என்னை கைவிட மாட்டார், எனக்கும் ஏதாகிலும் ஒன்று செய்வார். நம்பிக்கை வந்துவிட்டது என்று சொன்னார். அதன் பிறகு தனி ஜெபத்திற்காக மேடையிலே அவன் வரும்போது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வார்த்தை, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்தி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அந்த கூட்டம் முடிச்சு சாப்பாடு வாங்கி கொண்டு தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில ஆண்டவர் அவனை நம்ப பண்ணின வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பித்தது. எந்த வார்த்தையை ஆண்டவருக்கு கொடுத்தனுப்பினாரோ அந்த வார்த்தையை நினைத்தருளுகிற ஆண்டவர். திடீர்னு நம்முடைய நண்பர் சொல்லி, இப்படி ஒரு ஜாப் ஒன்று அம்பத்தூர் எஸ்டேட்டில் ஒரு சின்ன ஒர்க், வேலை இல்லை, ஒரு காம்பவுண்ட் இடிஞ்சு விழுந்துட்டு அதை கட்டுறதுக்கு ஒரு மேஸ்திரியை கூப்பிட்றாங்கப்பா, நீ யாராவது ஒரு தெரிஞ்ச மேஸ்திரியை கூப்பிட்டுட்டு வந்து அந்த காம்பவுண்டை கட்டி கொடுத்தீன்னா உனக்கு ஏதாவது காசு கிடைக்கும்னு சொல்லி ஒரு அற்பமான ஆரம்பத்தை கர்த்தர் கொடுத்தார். கொஞ்சத்திலே அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். இன்றைக்கு அவனை அநேகத்திற்கு அதிபதியாக்கி கடந்த நாட்கள் அந்த தம்பி சாட்சி சொல்லும் பொழுது சொல்லுகிறான், 15,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபேக்டரி கட்டிட்டு இருக்கிறான், 300 பேர் அவன் ஃபேக்டரியில் வேலை செய்கிறாங்க. அவரை கர்த்தர் இன்றைக்கு தூக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்திருக்கிறான். அவர் சொல்றான், சாப்பாட்டு இல்லைன்னு நான் வந்தேன், இன்னைக்கு என்ன நம்பி 400 குடும்பங்கள் பிழைக்கிறது, 400 குடும்பங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார். அவன் சொன்னா, ஒரு டப்பால நான் சாப்பாடு எடுத்துட்டு போறது வரைக்கும் நான் கூனி குறுகி என் முகத்தை அவங்க பார்ப்பாங்க, நீ இப்பதானே வாங்கினேன்னு பார்ப்பாங்க. ஆனாலும் திருட்டுத்தனத்தில் சாப்பாடு வாங்குற மாதிரி நான் வாங்கிட்டு என் மனைவி பிள்ளைகளுக்கு போனேன். ஆனால் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு கர்த்தர் என்னை உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்திருக்கிறார். ஒரு வேலை கிடைக்கலையேன்னு சொன்னவனுக்கு
இன்றைக்கு சென்னை பட்டணத்தில் அவனை ஒரு பெரிய தொழிலதிபராய் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அவர் சொன்னா, வாடகை வீட்டிலேருந்து கஷ்டப்பட்டேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து ஒரு வீட்டை கொடுத்தார். அந்த வீட்டில் குடியிருக்கும் போது இன்னொரு வீட்டை கொடுத்து, என்னைக்கு நான் வாடகை அன்னைக்கு வாங்கிட்டு கொடுத்துட்டு இருந்தேன், இன்னைக்கு நான் வாடகைக்கு வீடு கொடுத்து வாடகை நான் வாங்குகிற அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த தம்பியுடைய சாட்சியை கேட்டு ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். நம்மை நம்ப பண்ணின வார்த்தை, தாவீது அதான் சொல்கிறார், என்னை நம்ப பண்ணின வார்த்தையை நினைத்தருளும். அவனுக்கு சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில், எல்லாம் முடிந்தது என்று சொன்ன நேரத்தில் அந்த தம்பிக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, அதை நம்ப பண்ணுகிற வார்த்தை. அது அந்த வார்த்தை நிறைவேறும், காலம் வரும் பொழுது நிறைவேறும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அந்த தம்பிக்கு உடனே நிறைவேறிடுச்சு, எங்களுக்கு பல மாதங்களா இன்னும் நிறைவேறல, நான் பல மாதமா அதை தான் எதிர்பார்த்து பிடிச்சி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னை நம்ப பண்ணின வார்த்தையை எனக்காக நினைத்தருளும். இந்த வார்த்தையை நீங்க இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தர் நினைத்தருளுவார். அவர் நம்ப பண்ணுகிற வார்த்தையை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு என்னென்ன வார்த்தை இன்னும் நிறைவேறல, எந்தெந்த வார்த்தை எந்தெந்த சிச்சுவேஷனில் ஆண்டவர் கொடுத்தாரோ, இந்த வார்த்தைகளை இப்பொழுது உங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். ஆண்டவரே, இந்த வார்த்தையை சொல்லி என்னை நம்ப பண்ணி அந்த நேரத்தில் சற்று என்னை இளைப்பாற பண்ணினீரே, சற்று என்னை தேறுதல் அடைய பண்ணினீரே. அந்த தேறுதல் வந்துருச்சு, ஆனால் இன்னும் அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறலை. அப்போதான முழுமையான விடுதலை பெற முடியும். என்னை நம்ப பண்ணின என் வார்த்தையை நினைத்தரலும். அந்த ஜெபத்தை இன்னைக்கு சொல்லுங்க. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நம் ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் உண்டு, அதிலே ஒன்று ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து ஒரு புதிய வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுத்த தேவனே, என் பிள்ளைகளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து இவருடைய தரித்திரம் நிறைந்த அந்த வாழ்க்கையை விட்டு இவங்களை தூக்கி எடுத்து, இவர்களுடைய அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை விட்டு தூக்கி எடுத்து, என் பிள்ளைகளை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு வாழ்க்கை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. இன்றைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் முதல்ல ஆவியில வரட்டும், ஆவியில ஒரு மாற்றம் வரட்டும். அதை தொடர்ந்து வாழ்க்கையில மாற்றங்களை கர்த்தர். உன்னுடைய திரளான பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. தர்சிசின் குமாரனே, குமாரத்தியே, பாய்ந்து செல், இனி உனக்கு வாழவோ முன்னேறவோ அணையும் இல்லை, தடையும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். திறந்த வாசலை என் பிள்ளைகளுக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், இனி அதை ஒருவனும் மூட முடியாது. பாதாளத்தின் திறவுகோல்கள் என் பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு என் பிள்ளைகளை தூக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து மகிமையுள்ள சிங்காசனத்தை தார். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நிரந்தர வேலைக்கு வழி திறந்து தாருங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு சம்பளம் பத்தல ஆண்டவரே, வருமானம் பத்தல, தொழிலில் வர்ற வருமானம் பத்தல ஆண்டவரே. என் பிள்ளைங்க கடன் வாங்கி கடன் வாங்கி கடன்ல அழிஞ்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு எந்த கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு யோசித்து யோசித்து வருஷங்கள் ஓடிட்டு இருக்கப்பா. இதை யோசித்து யோசித்தே என் பிள்ளைகள் வயசு ஏறிட்டு போகுதுப்பா. தூங்கினா தூக்கம் வரல, கடன்காரனுடைய மிரட்டல் என் பிள்ளைகளுக்கு முன்னால வந்து பிள்ளைகளுடைய தூக்கத்தை கெடுத்து பிள்ளைகளை கண்ணீர் வடிக்க வைக்குது ஆண்டவர். என் பிள்ளைகள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஞானம் இல்லாம இவ்வளவு பெரிய கடன்ல மாட்டிட்டாங்கப்பா. இந்த ஒரே ஒரு முறை அதுல இருந்து என் பிள்ளைகளை மீட்டு எடுத்திருக்கப்பா. என் பிள்ளைகளால முடியல ஆண்டவர், முடியலேன்னு உங்ககிட்ட கை தூக்கிட்டு நிக்கிறாங்கப்பா. என்னால முடியல ராஜா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவர். எபினேஸ்வர் என்றால் உதவி செய்கிற தேவன் என்று சொன்னீர். என் பிள்ளைகளுக்கு உதவி செய்து ஒரு முறை மட்டும் என் பிள்ளைகளை இந்த கடல்ல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கு. என் பிள்ளைங்க இனி ஞானமா குடும்பத்தை நடத்துவாங்கப்பா, இருக்கிறதுல மனரம்யமா வாழ்வாங்க ஆண்டவர். என் பிள்ளைகளை ஒரே ஒரு விஷயம் மன்னித்து பரலோகத்தின் மதகுகளை என் பிள்ளைகளுக்கு நேராய் திருப்புவீராக. அவருடைய வசனத்தின்படி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் தொழிலிலும் ஊழியத்திலும் தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பீராக.
பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது. கொடுக்கிற ஜாதியாய் என் பிள்ளைகளை நீர் மாற்றும். குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள் அவர்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கட்டும், எல்லாம் நிறைவேறுவதாக, நல்ல சுப காரியங்கள் நடப்பதாக. தொடர்ந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7291147999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.